என்கிட்ட அப்படி வந்து ஒரு முத்தம் கேட்டாரு, அது எனக்கு மிகப்பெரிய ஷாக் ஆனிச்சு அப்படின்னு மாளவிகா மோகன் இப்ப ரீசெண்டா ஒரு நியூஸ் ஷேர் பண்ணிருக்காங்க. அதுதான் சோசியல் மீடியால செம வைரலா போயிட்டு இருக்கு. ரஜினிகாந்த் நடிச்ச பேட்ட படத்து மூலமா தமிழ்ல அறிமுகமானவங்க தான் மாளவிகா மோகன். அந்த படத்துல ஒரு நல்ல ரோல் எடுத்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தளபதி விஜய் கூட மாஸ்டர் படம், அண்ட் தனுஷ் கூட மாறன் படம், அண்ட் இப்ப ரீசெண்டா விக்ரம் கூட தங்கலான் படம், இப்படின்னு ஒவ்வொரு படமும் டிஃபரெண்டான ஒரு கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்தாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில இவங்களுக்குன்னு ஒரு செம்மையான பிளேஸையும் பிடிச்சிட்டாங்க. அப்படி இருக்கப்ப இவங்க இப்ப ரீசெண்டா அவங்களோட சின்ன வயசு அனுபவம் அண்ட் கல்லூரி அனுபவம் அப்படின்னு எல்லாத்தையும் ஷேர் பண்ணும்போது அதுல முக்கியமான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்படி என்ன விஷயம்னா, ஒரு டைம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட உள்ளூர் ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது ஒரு நபர் ஜன்னல் வழியா அவங்கள பார்த்து அந்த கம்பி கிட்ட வந்து முகத்தை என்கிட்ட காமிச்சு எனக்கு ஒரு முத்தம் கொடுடி அப்படின்னு சொன்னாரு. அந்த நேரத்துல எனக்கு மிகப்பெரிய ஷாக்கா இருந்தது. ஆனா இப்போ எனக்குன்னு ஒரு சொந்த கார் அண்ட் டிரைவர் இருக்கிறதுனால மும்பை ரொம்ப பாதுகாப்பானதா நான் உணர்கிறேன். ஆனா இந்த விஷயம் நான் கல்லூரி காலத்துல நடந்துச்சு. இந்த விஷயத்தை இப்ப ஏன் நான் ஷேர் பண்றேன்னா, பொது இடங்கள்ல பெண்கள் எதிர்கொள்ளும் பாதுகாப்பு அண்ட் சவால்களை அப்பதான் எனக்கு புரிய வைக்குது. அண்ட் இப்ப வரைக்கும் நிறைய இடத்துல இப்படிதான் நடக்குது. பெண்கள் பொதுவா ஒரு இடத்துக்கு போகும்போது நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா நடக்குது, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமலும் போகுது. இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு மிகவும் வேதனையா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காங்க மாளவிகா மோகன். அண்ட் இவங்க தமிழ்ல மட்டும் இல்லாம மலையாளத்திலயும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னும் நிறைய படத்துல நிறைய லாங்குவேஜ்ல நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் பெரிய லெவல்ல ஹை பட்ஜெட் மூவிஸ்லயும் இவங்க நடிக்க போறாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாளவிகா மோகன் ஷேர் பண்ண இந்த விஷயத்தை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.